விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் காணி உரித்து நிர்ணய திணைக்களத்தின் அதிகாரிகளினால் நாடளாவிய ரீதியில் உள்ள காணிகள் தொடர்பில் இந்த வருடம் மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பில் பெரும் சர்ச்சை நிலவியது. இந்த பின்னணியில் காணி பிணக்குகளை தீர்ப்பது தொடர்பிலான குறித்த வர்த்தமானியை கடந்த 18ஆம் தேதி இடைநிறுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து இந்த வர்த்தமானியை மீளப் பெறுவதற்கு விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தது. எவ்வாறாயினும் இந்த வர்த்தமானி மீளப் பெறப்படாமைக்கு எதிராக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியை இடைநிறுத்துமாறு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதற்கமைய வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த காலப்பகுதிக்குள் குறித்த வர்த்தமானியை மீள பெற்றுக் கொள்வதற்கான வர்த்தமானியை அரசாங்கம் வெளியிட்டால் அதனை மன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் சார்பில் சட்டத்தரணி மோகன் பாலேந்திராவின் அறிவுறுத்தலின் பேரில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான க. கனகி ஈஸ்வரன், விரான் கொரையா மற்றும் சட்டத்தரணிகளான பவானி பொன்சேகா, நிலோஷன் ரவீந்திரன், பெனிட்லஸ் துஷான் ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் யசந்த கோதாகொட, சம்பத் அபயகோன், சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவர் அடங்கிய குழாம் அந்த வர்த்தமானியை உடனடியாக தடை செய்து இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள். வழக்கு மீளவும் ஜூலை 2ஆம் தேதி நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கு முன்னதாக அரசாங்கம் அந்த வர்த்தமானியை மீள கைவாங்கி இருந்தால் அதற்குரிய வர்த்தமானியை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும், எனக்கும் அதனுடைய பிரதி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். மிகவும் முனைப்பாக உழைத்த சட்டத்தரணிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.